ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் சங்கரா மீன் வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து சங்கரா மீன் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மீனை வச்சு இந்த மசாலா எல்லாம் வதக்கி அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வந்து மீன் வாங்கியிருக்கிறாங்க. இதை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு உரசி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற மீன்கள் போட்டும் செய்யலாம், குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு சாமான்கள்லாம் வதக்கி அரைக்கணும். அதுக்கு ஒரு சட்டியில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 10 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2லேருந்து 4 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் இதில் தக்காளி சின்ன சைஸாக இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் சோம்பை வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடலாம். இதை வந்து நம்ம வறுத்துட்டு சேர்த்தோம்னா ஒரு டேஸ்ட்டு, இந்த மாதிரி வதக்கிறப்ப சேர்க்குறப்ப இன்னொரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழைய இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். 2 பங்கு மல்லிப்பொடி போடணும் மிளகாய்த்தூளை விட, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மசாலாவை கருகிடாமல் நல்லா வந்து வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கிருச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு மண்சட்டி இருந்ததுன்னா மண்சட்டியில் செய்யுங்க, ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது என்ன காயட்டும். அதுங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே தண்ணியெலாம் விடலை, அதில் இருக்கிற அந்த தண்ணி பதத்திலே நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வெங்காய வடகம், தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை கறி வடகம்னு கூட சொல்லுவாங்க. இது போட்டு தாளிக்கிறப்ப புளிக்குழம்பா இருக்கட்டும், மீன் குழம்பா இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதற்காக கொஞ்சமாக வெந்தயமும் அதே மாதிரி சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி நல்லா செவந்து வர மாதிரி வதக்கி விடுங்க. இதில் செவக்கும் பார்த்திங்களா அந்த வெங்காயம், அதுதான் அந்த சுவையை அதிகப்படுத்தும். நல்லா தாராளமாக கருவேப்பிலையும் போட்டு பொரிய விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 4-5 பல்லு பூண்டையும் 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக போகிறத விட இந்த மாதிரி தட்டி விழுதாக சேர்க்குறப்ப இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி செவந்து இருக்குது பாருங்கள். அதாவது பொன்னிறம்லாம் இல்லை, நல்ல கலராக வந்து செவந்து வரணும், அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். மசாலா உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கிறேன். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. மிக்சியை நல்லா வழிச்சிட்டு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நல்லா இது வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். குழம்பு அதிகமாக இருக்கும், மீன் கொஞ்சம் கம்மியாக போட்டு தான் செஞ்சுருக்கிறேன்.
இப்போ அடுத்ததாக இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். நல்ல பழைய புளி, கருப்பு புளியாக இருந்தால் அதை வாங்கிக்கோங்க, குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா இதை கரைச்சிட்டு சாதாரண புளியை சேர்த்துருக்குறேன். இப்போ மொத்தமாக புளி தண்ணி, சாதாரண தண்ணி 2 சேர்த்து ஒரு 7 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதுலேயே நல்ல கெட்டியாக எடுத்த தேங்காய் பால், அதாவது 1 கப்பு துருவின தேங்காயில் முதல் பால், 2வது பால் ரெண்டையுமே சேர்த்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நம்ம குழம்பு வைக்கிறப்ப நல்ல சுவையாக இருக்கும். இப்போ குழம்பு பாருங்கள், கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கொதித்து நல்லா கெட்டியாக வரும். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கப்பே பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. அது வேகிறப்ப அந்த குழம்போட சுவை, மனம் நல்லாயிருக்கும். இதை கீரி போட்டிங்கன்னா அதிக காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்களா நல்லா குழ குழன்னு இருக்கும். தண்ணி பக்குவமாக ஊற்றணும், அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ கடைசியாக குழம்பு கொதித்து 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதில் மாங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு கண்ணம் மாங்காய் 4 பீஸ் சேர்த்துருக்குறேன். மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டு செய்கிறப்ப தாங்க நல்லாயிருக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சங்கரா மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மீனெல்லாம் நல்லா இந்த குழம்புல முழுகிற அளவுக்கு போட்டுட்டு இதை உடனே கலந்து வேக விடாதீங்க. இந்த பெருசாக இருக்கிறதுனால மீன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. சின்ன சின்ன பீஸாக இருந்தால் 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும். மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேக வைங்க. நல்லா கருவேப்பிலை இலைகள் போட்டு அடுத்த ஒரு 5-10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா தகன்னு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கெட்டி கொடுத்துருக்குது. இதில் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலைகளை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை பார்த்தீங்க அப்படின்னா உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. மீனும் குழம்பும் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சங்கரா மீன் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.